அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆசிரியரே ஆச்சரியப்பட்ட மாணவன். மதினா சிட்டியில் மார்க்க கல்விக்கூடம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. உலகத்தில் உள்ள எல்லா இடங்கள்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட் மதினாவில் கல்வி கற்றுட்டு போகிறாங்க மார்க்க கல்வியை. மஸ்ஜித் நபவியில் அப்படிப்பட்ட ஒரு கல்விக்கூடம், நல்ல பிரபலியமான ஒரு கல்விக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருந்தவங்க தான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இவங்க நபிமொழிகளை நல்லா கற்றுத்தேர்ந்த ஒரு பேரறிஞர் கூட. நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு நபிமொழியை கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க சொல்லக்கூடிய நபிமொழியை குறிப்பெடுத்து மாணவர்கள் எப்போதுமே இவங்க பாடசாலையில் இருக்கும்போது எழுதி வச்சுக்கிடுவாங்க. இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த கிளாஸில் ஒரு புதுசாக ஒரு ஏழை மாணவன் வந்திருக்காரு. அவர் பார்க்க எப்படி இருக்காருன்னா ரொம்ப எளிமையான தோற்றத்தில் இருக்கார். அவர்கிட்ட குறிப்பு நோட்டும் இல்லை, பேனா இந்த மாதிரி எதுவுமே குறிப்பெடுக்கக்கூடிய எந்த இதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஏழை மாணவர் என்ன செய்கிறாரு, ஒரு மூலையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆசிரியர் சொல்லக்கூடிய எல்லா நபிமொழிகளையும் மற்ற மாணவங்கள் தனது என்ன நோட்ஸ் எடுக்க வச்சுருக்காங்களோ அதில் எழுதி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், கீழே கிடக்கக்கூடிய ஒரு குச்சி எடுத்து எச்சியில் தொட்டு உள்ளங்கையில் எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதை மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆசிரியர் கவனிக்கிறாங்க. கிளாஸும் முடிஞ்சிட்டு எல்லா மாணவர்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஆசிரியர் என்ன செய்தாங்க, அதாவது மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செய்தாங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஏழை மாணவரை அழைச்சிட்டு, நான் நபிமொழிகள்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீ வாயில் குச்சை வச்சுக்கிட்டு உள்ளங்கையை கிறுக்கிக்கிட்டே இருந்திய, உட்கார்ந்துருக்கேன், என்ன அவமானப்படுத்தவா இப்படிலாம் நீ செய்கிற அப்படின்னு கேட்காங்க. அந்த மாணவர், அந்த ஏழை மாணவர் சொல்கிறாங்க பணிவோட, அல்லாஹ் சத்தியமாக உங்களையோ நீங்கள் சொல்லி கொடுத்த பாடங்களையோ நான் இழிவாக எதையுமே நான் நினைக்கல. நான் என்ன செஞ்சேன், உமிழ் நீரை வச்சு குச்சால தொட்டு நான் என் உள்ளங்கையில் எழுதிக்கிட்டு இருந்தேன். அது எல்லாமே எனக்கு மனப்பாடம் ஆகிட்டு எழுத அப்படின்னு. உடனே ஆசிரியர் கேட்காங்க, அப்படியா சொல்லு நீ பார்க்கலாம் அப்படின்ட்டு கேள்வி கேட்காங்க. எல்லா ஹதீஸ்களையுமே மலன்னு மனப்பாடமாக சொல்லுதாங்க. இப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆச்சரியப்பட்டு கட்டி அணைச்சி உச்சி முகர்ந்தாங்க. நீ தினந்தோறும் என் கிளாஸுக்கு நீ வாப்பா, நீ மிகப்பெரிய எதிர்காலத்தில் நீ மிகப்பெரிய ஒரு அறிஞராக வருவ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை அமல்படுத்திட்டான். எதிர்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞராக அவங்க வராங்க. யார் தான் அந்த மாணவர் அப்படின்னு பார்த்தா, அவங்க தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். யாரையுமே நம்ம சாதாரணமாக எடை போட்டுற முடியாது. நம்ம சாதாரணமாக எடை போடக்கூடிய ஆள் பின்னாடி பெரிய ஒரு லெவலில் வரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.